ருச்சி நரேன் டைரக்ஷன்ல நம்ரதா ஷேத், ரவீனா டாண்டன், வருண் சுத், விரப் பட்டேல், ரோஹித் ராய், கௌரவ் சர்மாலாம் நடிச்சு ரிபப்ளிக் டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகி ஹாட் ஸ்டார்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க சீரிஸ் தான் கர்மா காலிங். மைக் கெல்லேயோட யூஎஸ் சீரிஸ் ரிவெஞ்சோட அபிஷியல் இந்தியன் அடாப்ஷன் தான் இந்த கர்மா காலிங். நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் கடவுள் மன்னிச்சாலும் கர்மா நம்மள சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பண்ணாத ஒரு தப்புக்காக தன்னோட அப்பா மேல பழி சுமத்தி தண்டனை அனுபவிக்க வச்சவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா அம்பிகா மெஹ்ராவா வர நம்ரதா ஷேத் கர்மா தல்வாரா மாதிரி எப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிறது தான் இந்த கர்மா காலிங். இந்த சீரீஸ்ல மொத்தம் 7 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் அரௌண்ட் 45 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸ்டார்டிங்லயே ஒரு கிளைமேக்ஸ் சீன் மாதிரி 10 மினிட்ஸ் சீன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் குள்ள போற மாதிரி தான் இந்த சீரீஸை ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கர்மாவோட அப்பாவுக்கு நடந்த இன்ஜஸ்டிஸ் பத்தியும் அதுக்கு அவங்க பழிவாங்கிறது தான் பிளாட்டுங்கிறத பத்தியும் சொல்லிடுவாங்க. அவங்க எப்படி பழிவாங்குறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கிறது தான் ரிமைனிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாவே வரும். பெருசா எந்த ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம ஸ்கிரீன் பிளே ஃபிளாட்டா இருந்தாலும் ரொம்ப போரிங்காவும் இல்லாம பார்ஷியலா என்கேஜிங்கா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் அங்கங்க நல்லா என்கேஜிங்கா போற மாதிரியே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் காமிச்சு அந்த கிளைமேக்ஸ் என்ன டார்கெட் பண்ணி இன்னும் என்கேஜிங்கா பண்ணி ப்ராப்பர் கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தா இந்த சீரிஸ் இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஆனா ப்ராப்பரா ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்காம நெக்ஸ்ட் சீசன் லீட் மாதிரி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாம் முடியற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த லீட் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. இந்த சீரிஸோட பெரிய பிளஸ் நம்ரதா ஷேத் அண்ட் ரவீனா டாண்டனோட பெர்ஃபார்மன்சஸ் தான். நம்ரதா ஷேத் கேரக்டருக்கு பொன்னியின் செல்வன்ல வர ஐஸ்வர்யா ராய் கேரக்டரோட ஷேட் இருக்கு. அண்ட் அது எக்ஸ்பிரஷன்ல பெர்ஃபெக்ட்டா கொண்டு வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரவீனா டாண்டனும் ஒரு ரிச் உமனா கெத்த விட்டு கொடுக்காம டஃப் கொடுத்திருக்காங்க. வருண் சுத் அப்பாவி பாய் ஃப்ரெண்டா ஒரு எமோஷனல் ஃபேக்டரா இதுல வராரு. பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. பேக்ரவுண்ட் ஸ்கோர், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே கிறிஸ்பா இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா அங்கங்க லாக்ஸ் அங்கங்க என்கேஜிங் இல்லாம ஒரு ப்ராப்பர் கிளைமேக்ஸோட இந்த சீரிஸை 7 எபிசோட்ஸ்லயே முடிச்சிருந்தா இது ஒரு டீசென்டான சீரிஸாவே இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் டிராகியா கொண்டு போய் ப்ராப்பர் கிளைமேக்ஸ் கொடுக்காம நெக்ஸ்ட் சீசன் லீட் கொடுத்து முடிச்சதால எனக்கு இந்த கர்மா காலிங் ஒரு அபோவ் ஆவரேஜான சீரிஸா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சீசன் எப்படி பண்றாங்க, எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.